சிபிவிசி வாட்டர் லைன் பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணுறோம்ல பாத்ரூமு கிச்சனு இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா லீக்கேஜ் இருந்ததுன்னா ப்ரெஷர் மூலமாக செக் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ப்ரெஷர் செக் பண்ணுற மிஷினு. அண்ணா ஆல்ரெடி செக் பண்ணிகிட்ருக்காரு. டம்மி எல்லாம் கொஞ்சம் கம்பெனியாக டம்மி வாங்கி போடுங்க. சாதா டம்மி போட்டிங்கன்னா உடஞ்சிரும். தண்ணி பார்த்திங்கன்னா அதில் லோடாகி வந்துருச்சு வெளியே. அதில் ஏர் செக் பண்ணிவிட்டு அப்புறம் அதுலேயும் டம்மி போட்டு அடிச்சுட்டு இந்த கேஜியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட் ஃபஸ்ட்டு வச்சு செக் பண்ணுங்கள். அப்புறமா 20 பாயிண்ட் வச்சு நிறுத்தினீங்கன்னா தெரியும். எதாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா பாயிண்ட் குறையிறத வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். லீக்கேஜும் தெரியும். பார்த்தீங்கன்னா ரன்னிங் நிப்பல் போட்டு கனெக்ட் பண்ணிடுவோம். இது அரைக்கரை, அது 3/4 ரன்னிங் நிப்பல் போட்டு கனெக்ட் பண்ணிடுவோம். ப்ரெஷர் செக் பண்ணுற கேஜில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் காமிக்கல. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டம்மி வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிருச்சு ப்ரெஷர் தாங்காமல். அது வந்து பார்த்திங்கன்னா சிபிவிசி பேஸ்ட்டு போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அது காஞ்சதுக்கப்புறமா திரும்பி ட்ரை பண்ணலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரெஷர் காமிச்சிது. எனி லீக்கேஜ் எதுவும் கிடையாது. ப்ரெஷர் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10ல் வச்சு செக் பண்ணுங்கள். 10% இருந்தால் போதும். அதுக்கப்புறமா 20க்கு போகலாம். 20க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பைப் அடிச்சிடும். 10க்குள்ளேயே வச்சுக்கிறது பெட்ரு. 10ல் வச்சு செக் பண்ணவே போகுது. இது பார்த்திங்கன்னா பெருசு, அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 வரைக்குமே வைக்கலாம். சின்ன மிஷினாக இருந்தால் 20 வரைக்கும் வைக்கலாம். பெரிய மிஷின்றனால பார்த்திங்கன்னா ஒரு 10 வரைக்கும் வச்சு செக் பண்ணிக்கலாம். பின்னாடி போடுங்க மூடி அப்படிங்க பாயிண்டே இருப்பாரு. பைப் இப்படி எடுத்துகிட்டு போகுது ஐயா. கேஜி பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் காமிக்குது. ப்ரெஷர் தாங்காமல் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த சிபிவிசி பேஸ்ட் போடுறது பார்த்திங்கன்னா டம்மி வெடிச்சிருச்சு. பைப் அப்போ கரெக்டாக இருக்குன்னு இருக்கும். எங்கேயும் லீக்கேஜ் கிடையாது. ப்ரெஷர் தாங்காமல் பார்த்திங்கன்னா டம்மி வெடிச்சிருச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ 10 வச்சு நிறுத்தியிருக்கோம். கரெக்டாக நிற்கிது.